பூண்டு மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதால் நம் உண்ணும் உணவில் அதன் தேவைப்பாடு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பிரியாணி போன்ற உயர்ரக உணவுகள் தயாரிக்கும் போது பூண்டின் தேவை அதிகமாகவே காணப்படுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பூண்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இது தவிர ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இருந்தும் திருச்சிக்கு அதிக அளவில் பூண்டு இறக்குமதி செய்யப்படுகிறது. சமீப காலமாக இதன் விலை குறைவாக இருந்த நிலையில் தற்பொழுது அதன் விலை உச்சத்தை தொட்டு இருக்கிறது. அதாவது 1 கிலோ பூண்டு 100, 150, 200 ரூபாய் என்ற விற்ற நிலையில் தற்பொழுது அதன் விலை 2 மடங்காக அதிகரித்து 350 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. திருச்சி காந்தி மார்க்கெட்டிற்கு குறைந்த அளவே பூண்டு வருவதால் பூண்டின் விலை மளமளவென உயர்ந்துவிட்டது. மொத்த மார்க்கெட்டில் கிலோ 450 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை கடைகள் மற்றும் மளிகை கடைகளில் 1 கிலோ பூண்டு 540 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பூண்டு விலை திடீரென்று உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கு பூண்டின் வரத்து மேலும் குறைந்துள்ளதால் அதன் விலை தற்போதைக்கு குறைய வாய்ப்பில்லை என்று வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். பூண்டு ரேட்டு கம்மியாக இருந்தால் மக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆனால் பூண்டு விலை அதிகமாக இருக்கனால மக்கள் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பூண்டு வந்து சரியாக விளைச்சல் இல்லை, அதனால தான் ரேட்டு அப்படின்னு மக்கள்லாம் அதை வியாபாரிகள்லாம் சொல்கிறாங்க. அல்லாமல் மண்டிக்காரங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் பூண்டு வந்து எப்பயுமே பூண்டு ஒரு ரொம்ப வருஷமாக பூண்டு விலை ஏறினதில்லை. இப்போ தான் பூண்டு வந்து போன வருஷமும் இந்த வருஷமும் பூண்டு ரேட்டு அதிகமாக விற்கிது. ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் பூண்டு இன்னும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குங்க. ஆனால் பூண்டு ரேட்டு குறைஞ்சா மக்கள் வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும், வியாபாரிகளுக்கும் நல்லதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி விலை வந்து பூண்டு வந்து 450 ரூபா விற்கிது, 400 ரூபா 420 ரூபா விற்கிது. விலை ஜாஸ்தி கடுமையாக தான் இருக்கும். விலை இறங்குறதுக்கு வேலை கிடையாது. மக்கள் வந்து வாட்டி ரொம்ப இதை தான் ஆவாங்க. 150 ரூபாய்க்கு விற்ற பூண்டு வந்து இன்றைக்கி வந்து 400 ரூபா. சுமாரான பூண்டு வந்து 380 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா. விலை இல்லாதவங்களுக்கு கம்மியாக விற்கிறோம். விலை ஜாஸ்தியாக இருக்குது. மற்றதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை. பூண்டுனா பார்த்தீங்கன்னா வரலாறு காலம் வந்து விலை ஏறி இருக்குது 400 ரூபா 500 ரூபான்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டெய்லி 10 ரூபா ஏறிட்டு போணுச்சு. பூண்டு 600 ரூபாய் சொல்கிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 280 விற்றுச்சு. இந்த வருஷம் புது பூண்டாகி விலை கம்மின்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. குறைய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் வந்து சிரமமாக இருக்குது. 10 பேர் விலை கேட்டாங்கன்னா 1-2 பேர் தான் வாங்கினாங்க. மித்த புலம்பெல்லாம் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் பூண்டு இல்லாமல் எந்த ஒரு சாம்பார் ரசம் எதுவும் மக்கள் வைக்க முடியாது. சரிங்களா? அத்தியாவசிய பொருள் பூண்டு தான். அதனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டெப் எடுத்து இது விலை குறைய என்னன்னு பார்க்கணும். 2 வருஷம் முன்னாடி கிலோ 40-50 விற்றுச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 120 விற்றுச்சு. தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்துச்சு. இப்போ பொங்கல்லாம் இன்னும் 280 விற்றுச்சு. இப்போ பொங்கல் கழிச்சு பார்த்தீங்கன்னா புது பூண்டு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பழைய பூண்டா க்ளோஸ் ஆகி புது பூண்டு ஸ்டார்ட் ஆகும். விலை குறையிற நேரத்தில் வந்து 320 360 கொண்டு வராங்க. என்ன காரணம் கேட்டால் விளைச்சல் இல்லை, பூண்டுனா வந்து யாரும் சரியாக போடலை அப்படின்னு சொல்கிறாங்க.